நம்ம பிரியதர்ஷினி ஒரு இடத்துல கொரியர் டெலிவரி பண்ண போறா. பார்சல கொடுக்குறா. தேங்க்ஸ்மா. ஐயா ஒரு நிமிஷம், இன்னொரு பார்சல கொடுக்குறா. இப்படி வரிசையை கிட்டத்தட்ட 5 பார்சல கொடுக்குறா. பிரியதர்ஷினி ஒரே டைம்ல நிறைய கொரியர் கம்பெனில வேலை பார்த்து சம்பாதிக்கிறா. கொரியர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடுங்க சொல்லிட்டு போறா. அவங்க அசந்து போயிட்டாங்க. காலேஜ் போற பொண்ணு மாதிரி இருக்குது, எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குது கஷ்டப்பட்டு. தர்ஷினியை நினைச்சு 3வது மனுஷங்க கூட கொஞ்சம் பரிதாபப்படுவாங்க. அவ்வளோ கஷ்டமான பொருளாதார சூழ்நிலை வாழ்ற பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் பிரியதர்ஷினி. சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோட கனவு மாலையைக்காண்டி எத்தனை வேலைனாலும் செய்யலாம். பிரியாவுக்கு வீடே இல்லை. மேடம் வீடு கட்டி செட்டில் ஆகிடணும். பறந்து கிடைக்கிற வேலை எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம பிரியதர்ஷினியை பற்றி சொல்லணும்னா 5 அடி உயரம், துரு அழகான கண்கள், சிவந்த பீட்ரூட் சின்ன உதடுகள், பப்ளி மஸ் கண்ணம், குட்டி மூக்கு, வட்டமுகம், மாநிறம். காலேஜ் பிகாம் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் பார்த்துட்டு சுற்றுறேன். நடுத்தர வர்க்க உள்ளூர் அழகிதான் நம்ம ஹீரோயின் பிரியதர்ஷினி. ரூம் நம்பர் 3301. இதோ வந்துட்டான்னு ஒரு ரூமுக்கு கொரியர் போட போறா. லிஃப்ட் வேற ரிப்பேர். அங்கங்க நின்று மூச்சு வாங்கிக்கிட்டே போறா. ஐயோ லேட் ஆகுதுன்னு போக வேண்டிய ரூமை கண்டுபிடிச்சு உங்க பார்சல் கொடுக்கறா. எதிர்க்க பார்சல் வாங்க நிக்கிறவங்க ஷாக் ஆகிட்டாங்க. டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா பிரியா அப்படின்னு நினைச்சா குப்பரடிக்கா கலந்துக்கிட்டே பார்சலை கொடுத்தா ரேட்டிங் கொடுங்கன்னு கேட்கறா. பிரியா கண்ணை முடிச்சு பாக்குறா. ஒரு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. சுத்தி முத்தி பாக்குறா. ஐயோ கொரியர் போட லேட் ஆயிடுச்சுன்னு அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு போனை பாக்குறா. அந்த வீட்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. என் தம்பிக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் தெரியும்ல, அந்த நாய்க்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல. பொண்ணை விட வீட்டு வேலைக்காரி கூட இவனை பார்த்து பயந்து ஓடிடுறாளுங்க. 50,000 1 லட்சம் கொடுத்தாலும் எவ்வளவு வேலைக்கு வர மாட்டேங்கிறாளுங்கன்னு அவங்க தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது 50,000 1 லட்சமா? அதுவும் இன்னும் வீட்டு வேலைக்கா? அம்புடி சம்பளமா? நான் நாய் மாதிரி 4 வேலை பார்த்தாலும் 10,000 தானே கிடைக்குது. அந்த பொண்ணை பார்த்து பிரியா லுக் விட்டுட்டே இருக்கிறா. சரி போனை வைடி, அப்புறம் பேசுறேன். இந்த தம்பி பையில பத்தி பேசி பிபி எகுறதுன்னு போனை கட் பண்றா காதம்பரி. இவதான் நம்ம ஹீரோ கார்த்திக்கோட ஒரே ஒரு அக்கா. மேடம் எனக்கு அந்த வேலையை தரீங்களா? நீயா? உனக்கு என்ன வேலை தெரியுமா? பார்க்க சின்ன பொண்ணா இருக்கே. 50,000 தாங்க, எந்த வீட்டு வேலையா இருந்தாலும் செய்வேன். காதம்பரி அக்கா பிரியாவை மேலேருந்து கீழே வர பார்த்துட்டு உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேம்மா இன்டர்வியூக்கு அனுப்புகிறேன் போய் பாருன்னு அவங்க தம்பி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய அழகான பொண்ணுங்க நிற்கிறாங்க. என்ன இவ்வளோ அழகான பொண்ணுங்க நிற்கிறாங்க? பட் என் அளவுக்கு ஒன்றும் எவ்வளோ இல்லை. நான் தான் த கிரேட் அண்ட் கியூட் பிரியதர்ஷினின்னு அவளே பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோ கார்த்திகை நமக்கு காட்டுறாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கிறான். மாநிலம் ரொம்ப கருப்பாக இல்லை, இவன் ரொம்ப கருப்பாக இல்லை இவன். ஆனால் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான்? செம்ம ஹைட் வர போலையே. கார்த்திக் 5 புள்ளி 10 அடி உயரம், நீளமான மூக்கு, கத்தி மாதிரி கண்கள், அளவான அளவுலோதடு. அவன் முடி பார்த்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அடர்த்தியான முடி. சிங்கம் மாதிரி உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறான். வந்திருக்க எல்லா பொண்ணுங்களோட கண்ணும் அவன் மேலதான். கார்த்திகை சாப்பிட்ற மாதிரியே பார்க்குறாளுங்க. ஒரு பொண்ணு அவன் முன்னாடி நின்று வளைஞ்சுக்கிட்டே, கார்த்திக் சார் ஒரு ஜோசிக்காரன் என் அம்மா அப்பா கிட்ட ஒரு குழந்தையா இருக்கும்போதே சொன்னாங்களாம், என்னை கெட்டிக்க போறவன் 18 பட்டியும் கெட்டி ஆழ்வானான். நான் பக்கத்துல இருந்தா ஒருத்தங்க கண்ணு மேல படாதான். என் போனை பாருங்கன்னு எதையோ காட்டுறா கார்த்திக்கு. அது அவளோட ஜாதகம். செக்ரட்டரி நவன், இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு ஈன்னு சிரிக்குது. பாஸ் என்ன வேலை இந்த பொண்ணுக்கு? நம்ம ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுற வேலைக்கு போடு. ஆஃபீஸ் முன்னாடி அவளை நிற்க வச்சா கெட்ட கண் திருஷ்டி என் மேலே படாதுன்னு அவளை அனுப்பி வைக்கிறான். கார்த்திக் இப்படிதான் எந்த பொண்ணுக்கிட்டையும் விழவே மாட்டான். ஷப்பா நல்ல வேலை அவளை விரட்டிட்டாங்கன்னு பிரியா சந்தோஷப்படுறா. இன்னொரு பொண்ணு இன்டர்வியூக்கு வரா. உங்களுக்கு கிளப் டான்ஸ் பார்ட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கேள்விப்பட்டேன் சார். நான் ஒரு டிஜேன்னு டான்ஸ் ஆடி காட்டுறா. இவளை நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற இடத்துல போடுங்க. அந்த பொண்ணையும் அனுப்பியாச்சு. இப்போ இன்னொரு பொண்ணு வரா. பாஸ் நான் உங்கள் ஆஃபீஸை பார்த்துக்கிட்டா நீங்கள் உலக கோடீஸ்வரன்லேயே ஒருத்தனாயிருவீங்க. உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுறதான் என் வேலைன்னு வழியிறா. ஓ அப்படியா? இவளை நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் காஃபி கொடுக்குற வேலைக்கு போடுங்க. அவளையும் விரட்டிடுறான். ஐயோ எல்லா பொண்ணையும் எப்படியாச்சும் ஏதாட்டும் ஒரு காரணம் சொல்லி வெட்டிடுறானே. இவனுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலேன்னு பிரியா புலம்புறா. கார்த்திக் பாஸ் நான் நல்ல சமைப்பேன்னு இன்னொரு பொண்ணு பக்கத்துல வரா. இன்னொரு பொண்ணு பேச வர்றக்குள்ள இவளை சமையல்காரி வேலைக்கு போடுங்க விரட்டி விட்டுடுறான். எல்லா பொண்ணுங்களும் வேற ஒரு நோக்கத்துலதான் கார்த்திக் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பட் கார்த்திக் எல்லா பொண்ணையும் பார்த்து வழியில கேவலமான ஜென்மம் கிடையாது. பொண்ணுங்க விஷயத்துல ஒரு கன்னி சாமியார். எல்லாரையும் அவன் இன்டர்வியூ பண்ற அழகை பார்த்து பிரியா கார்த்திக் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு நோட்ஸ் எடுக்கிறா. யாரு இவங்கிட்ட வளைஞ்சா எனக்கு சுத்தமா பிடிக்கல, நடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். இன்னொரு பொண்ணு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டே என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்றா. அவ்வளவுதான் கதவை தாண்டி வந்து விழுந்து கிடக்குறா. விஜயகாந்த் சார் மாதிரி தூக்கி அடிச்சுட்டான் கார்த்திக். அவன் இப்போதான் பிரியதர்ஷினியை கவனிக்கிறான். நீ என் பேரு தர்ஷினி சார், முழு பேரு பிரியதர்ஷினி. இதுதான் என்னோட ரெஸ்யூம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டு வேலையில இல்ல, பட் எல்லா வேலையும் கத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுறேன். அவ ரெஸ்யூம் கார்த்திக் கிட்ட கொடுக்குறா. வேற எதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? என்னோட சர்டிபிகேட்ஸ்லாம் பாருங்க. அவன் படிச்ச சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ்,
ஜாப் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே காட்டுறா. பிரியா அவன்கிட்ட வழியாம ஒழுங்கா டீசெண்டா எப்படி பேசுவோமோ அப்படி பேசுவா. பட் அவனுக்கு ஏன் தெரியல, பொண்ணுங்களை வேலைக்கு எடுக்க பிடிக்கல. ஒரு முடிவுக்கு வராம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் கார்த்திக். ஒரு லேடி வராங்க. வேலைக்கு எதுக்கு கண்டவளெல்லாம் வீட்டுக்குள்ள வர்ற, கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வர்றன்னு அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க பிரியதர்ஷினியை பார்த்து. இதை விரட்டிடு, உனக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்றான் கார்த்திக். அவங்க பார்க்க வசதியான பொம்பளையா தெரியறனால உங்க அம்மாவை எப்படி நான் போக சொல்றது? அவ உன்னே அம்மா இல்ல, நீ என்ன அவன் அம்மா ஏத்துக்கலனாலும் அதான் உண்மை. உன் அப்பா என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டார், நீ என்ன சித்தின்னு தான் கூப்பிடணும். இவங்க தான் கார்த்திகோட சித்தி. இது என்ன கதைன்னு அப்புறம் சொல்றேன். 3 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 2 நிமிஷத்துல நீ இவ்வளவு தோட்டத்துலன்னா நீயும் சேர்ந்து அவ கூட வெளியில போ. நம்ம ஹீரோயின் சொல்றான் கார்த்திக். பிரியா பேக்ல எதையோ தேடிட்டு இருக்கடா, அவளை போக சொல்லுப்பா. இந்த மாதிரி லோ கிளாஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு கார்த்திகோட சித்தி ஜண்டாமா சொல்லுது. ஏய், நீ ஏதாச்சும் சொன்னா நான் கேட்டுருவேன் நினைச்சி அவன் பேச்ச. என்னப்பா இப்படி சொல்ற, நம்மளாம் ஒரே குடும்பமாச்சு. நான் சொல்ற பொண்ணதான் நீ. அது பேசிட்டு இருக்கும் போதே பிரியா ஏதோ ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறா. கவலைப்படாதீங்க பாஸ், இது கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே. தேவையில்லாம ஏதாச்சும் வீட்டுக்குள்ள வந்தா நான் இப்படிதான் விரட்டுவேன்னு ஜண்டாமா மேல அடிக்கிறா சரு சருன்னு. கவலைப்படாதீங்க பாஸ், இது கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே. தேவையில்லாம ஏதாச்சும் வீட்டுக்குள்ள வந்தா நான் இப்படிதான் விரட்டுவேன் ஜண்டாமா மேல சரு சருன்னு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறா பிரியா. நீ வேலைக்காரி, நீ என்ன பைத்தியமா, என்ன தெரிய மேல அடிக்குதுன்னு அவங்க கத்துறாங்க. அவ அதெல்லாம் கேட்காம பிரியா இன்னும் ஸ்ப்ரே அடிச்சு விரட்டி வேவா. கார்த்திக் பிரியா வசந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த பொம்பளை துண்டக்கான துணியை கண்ணு ஓடிடுவா. கார்த்திக் அவளை பார்த்துட்டே, பரவாயில்லையே அந்த வில்லி பொம்பளை விரட்டி விட்டுட்டா, சரி ஓகே ஓகே சாம்பிள் பார்த்தாச்சு, ரொம்ப நல்லாவே நான் எதிர்பார்த்த மாதிரியே வேலை பார்க்குறேன், உனக்கு சம்பளம் 1 lakhs. தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ பாஸ். அப்புறம் அது என்ன ஸ்ப்ரே? சும்மா ஃபேஸ் மேக்கப் யூஸ் பண்ணுறது தான் பாஸ். ஓகே வேலையை பாரு. இந்த லூஸை வச்சு அந்த பொம்பளை இனிமேல் வச்சு செய்யணும்னு முடிவெடுக்கிறான் கார்த்திக். ஏய் என்ன பாஸ், உன் பேர் என்ன? பிரியதர்ஷினி பாஸ். என்னது தர்பூசணியா பாஸ்? பிரியதர்ஷினி. ஓ ஓகே ஓகே, யூனிஃபார்ம் 2 நாள் அரேஞ்ச் பண்ணிடுறேன், இப்போ போய் வேலையை பாரு. ஓய் என்ன பாஸ், இந்த கார்டு வச்சுக்கோ, ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு ஒரு கார்டை கொடுக்குறான். கொடுங்க பாஸ். அன்லிமிட்டெட் பிளாக் கார்டா? சூப்பர், தேங்க்யூ பாஸ். ஓய் என்ன பாஸ், நான் உனக்கு கொடுக்குற ஃப்ரீடம்லாம் பார்த்து என் அழகை பார்த்து பெரிய மனசை பார்த்து என் மேலே லவ்வில் விழுந்துடாத. ஓகே பாஸ், எனக்கு அந்த மாதிரிலாம் உங்கள் மேலாம் தோணாது பாஸ், அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். புரிஞ்சா சரி. பட்லரை கூப்பிட்டு அவளுக்குன்னு ஒரு தனி ரூமை கொடுக்குறான் கார்த்திக். ராத்திரி 11 மணி ஆகியும் தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருக்கான் கார்த்திக். பாஸ் லாஸ்ட் டைம் இல்லை நீங்கள் சொன்னதான் கோட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட்லேயும். அப்புறம் என்ன கார்த்திக் இப்படியாச்சும்? அந்த வில்லி பொம்பளை முக்கியமான ஃபைல்ஸ்லாம் திருடி நம்ம ஏனியன் கம்பெனிக்கு வித்துட்டு இருக்கான். கோவமா பேசிட்டு இருக்கான் கார்த்திக். அவன் பிஏ நவீன் கிட்ட, என்ன இந்த லூசு பையன் கத்துற சவுண்டு 2 ரூம் தள்ளி இருக்கிற என்னோட ரூமுக்கு கேட்குது. மணி என்ன அந்த பக்கம் போறத பிரியா பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறா. என்னாச்சு பிரியாமா? மணி என்ன பாஸ் ஏன் நடுராத்திரியும் பார்க்காம இப்படி கத்திட்டு இருக்காரு? அது அவர் அப்படிதாம்மா, ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன். ஸோ அப்போ நான் உனக்கு ஒரு நல்ல நைட் சர்வீஸ் பண்ணுனா அமைதி ஆயிடுவேன், தனியா புலம்புறா. என்ன பிரியாமா? ஒன்றும் இல்லை மணி அண்ணா, நீங்க கிளம்புங்க. குட் நைட் மணி அண்ணா. சரி நீ தூங்குமா, நாளைக்கு நிறைய வேலை கிடக்குது, நீ தூங்கு. சரி அண்ணா. கார்த்திக் பாஸ் கதை தருங்க. பிரியா வெளியில இருந்து கதவை தட்டிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? பாஸ் நீங்க தூக்கம் வராம கோவமா கத்திட்டு இருக்கிறது ஏன் ரூம் வரைக்கும் கேக்குது. நான் உங்களுக்கு ஒரு நைட் சர்வீஸ் பண்றேன், உங்களோட பிரச்சனை இருந்த இடம் தெரியாம போயிடும், நிம்மதியா தூங்கிடுவீங்க. அவ கையில ஒரு பெட்ஷீட்டோட வந்திருக்கா. எதுக்கு பெட்ஷீட்டோட வந்திருக்கா? நீ என்னோட ரூம்லயா தூங்க போற? ஆமா, அப்புறம் எப்படி உங்களுக்கு நைட் சர்வீஸ் பண்றது? ஒன்னும் தேவையில்ல, அவன் ரூமுக்கு போய் தூங்கு. கேட்டா போன்னு வெளியில தள்ளி கதவை சாத்திட்டான் கார்த்திக் பிரியாவை. பாஸ் கதை தருங்க பாஸ். அவன் கதவை திறக்கவே இல்லை. என்ன பாஸ் போங்க, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டா. அவன் கதவை திறக்கவே இல்லை. எப்பாப்பா ஒரு பையன் அழகா பிறந்தது ஒருத்தப்பா, எத்தனை பொண்ணுங்க சொல்ல தகாங்கலன்னு புலம்பிட்டே தூங்குறான் கார்த்திக். நம்ம ஹீரோயின் தர்ஷினி குழந்தைங்க பார்த்துக்கிற வேலையும் பார்த்த அனுபவம் அவளுக்கு ஆல்ரெடி இருக்கும். நான் எத்தனை தூங்காத சேட்டை பிடிச்ச குழந்தைய நைட் முழுக்க 8 தடவை பால் குடிக்கும், உடம்பு வழியில் அழுவும், மசாஜ் பண்ணி 8 முறை குட்டி பால் கொடுத்து நான் தூங்காமல் எத்தனை சேட்டை பிடிச்ச குழந்தைய தூங்க வச்சுருக்கேன். லூசு பையன் தூங்காமல் காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு ஹெல்ப் பண்ண போன என்னை வெளியில் தள்ளி கதவை சாத்துறான். கெட் அவுட் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் தூங்க போயிட்டா. காலையில் 8 மணி ஆகுது. கார்த்திக் ஆஃபீஸ் போக கிளம்பி வரான். பட்லர் மணி கூட மாடியிலேருந்து இறங்கி வரான். ரஷ்னி கீழே நின்று அந்த படிக்கட்டு பிடியை நின்று க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா. கார்த்திகை பார்த்தோன்னா குட் மார்னிங் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ இன்னும் இவ்வளோ அழகா க்யூட்டா இருக்கான்னு மேலேருந்து மனசுல நினச்சிக்கிட்டே பிரியாவை சைட் அடிச்சுட்டே மேலேருந்து கீழே இறங்கி வரான்.
கார்த்திக். அவள் பாவாடை தாவணி ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிறா. ஏய் என்ன பாஸ், என்ன ட்ரெஸ் இது? உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க சொன்னல. அது பாஸ், நேற்று கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ண டைம் கிடைக்கல, அதான் என் அத்தை பொண்ணு கொடுத்த ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். இனிமே இதெல்லாம் என் முன்னாடி போகலாதுன்னு அவள் இடுப்பு சொருகி வச்சிருந்த துணி இழுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். கார்த்திக் இவன் ஓவரா பண்றான். என்கிட்ட சொன்னா நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? அடுத்த முறை இப்படி ஏதாச்சும் பண்ணட்டும். இவனுக்கு இருக்குது, இவன் கண்ணி எடுத்து என் இடுப்பு சைட்லாம் போகுது. ஃபர்ஸ்ட் பயிர் வேற பட்டியால பேண்ட் டாப்பை போட்டுட்டு வேலையை பார்க்குறா பிரியா. மணி என்னம்மா பாஸுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நான் மதியம் சமைச்சிடுறேன். அந்த வேலை நீ ஏமா பார்க்கணும்? அதுக்கெல்லாம் பெரிய பெரிய செஃப் இருக்காங்க. அதுக்குன்னே ஃபாரின்ல படிச்சவங்க 5 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க தெரியுமா? அப்படியா பிரியாம்மா, நீ 17வது வேலைக்கார பொண்ணு தெரியுமா உனக்கு? நீ 17வது வேலைக்கார பொண்ணு, அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி உன் வேலைக்கு வந்த பொண்ணுங்களாம் பாஸ் சொல்ல தாங்க முடியாம 1 மணி நேரத்திலே ஓடிடுவாங்க. அப்படியா? இந்த வேலை எனக்கு முக்கியம். வீட்டு வேலைக்கு 1 லட்சம் வேற எந்த இழிச்சவன் எனக்கு தருவான்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிற வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்றா பிரியா. போடுறா, பாத்திரத்தெல்லாம் கழுவுறா. இது பத்தாதே அந்த லூசு பையனுக்கு. அவன் ரூமையும் கிளீன் பண்ணி வைக்கிறா. ஓகே, இன்னைக்கு என்னோட சமையல் திறமை என்னன்னு பார்க்கட்டும். டேய் கார்த்திக், என்னை வேலையை விட்டு எப்படி நீ தூக்குறேன்னு பாக்குறேன்டா. பிரியானா யாருன்னு நினைச்ச? நான் ஒரு பாய சிங்கண்டாமாவனே கிச்சனுக்கு போறா. சிக்கன் பிரியாணி தந்தூரியன் மூட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கார்த்திக் வரானான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. மதியம் 1:30 ஆனோன்னா ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு கார்த்திக் வந்துட்டான். சார் வாங்க சார், நீ என்ன பண்ணுற? டைனிங் டேபிள் பக்கம் சாப்பிட போறியா? வா சாப்பிடலான்னு கூப்பிட்றான். சார் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என் சமையலை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். உனக்கு நான் சமையல் வேலை கொடுக்கலையே, இங்கே தான் அதுக்குன்னு தனி செஃப்லாம் வேலைக்கு வச்சுருக்கேனே. அதுவா சார், சும்மா கிச்சன் பக்கம் வந்தேன். தண்ணி குடிக்க போனேன் கிச்சன் பக்கம். செஃப்லாம் வேணான்னு சொன்னாங்க, நான் ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன். நானே ஆஃபீஸ்லேருந்து டென்ஷன் ஆகிறேன், நீ வேறு எதுக்கு டார்ச்சர் பண்ணுற? சரி சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எதுவுமே சாப்பிட்டு பார்க்கலையே நீங்கள். சரி போடு, சாப்பாடு மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும், இருக்கும் உனக்கு.